கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 2வது அதிகாரம் 7வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 2:7 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லும். பாதம் பாணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்று யாரை பாடுவேன். ஏசாயா உந்தன் அன்பு வெள்ளம் பொங்குதே, ஏசாயா உந்தன் அன்பு வெள்ளம் பொங்குதே. பாரிசுத்தமே பரவசமே பரனே சருவே வரம் பொருளே, தேடினதால் கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் ஈதலித்தீர். தேடினதால் கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் ஈந்தளித்தீர். புது எண்ணையால் புது பலனால் புதிய கிருபை புது கவியால் நிரப்பி என்னை நடத்துகிறீர். நூதன சாலோமில் சேர்த்திடுவீர். நிரப்பி என்னை நடத்துகிறீர். நூதன சாலோமில் சேர்த்திடுவீர். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்களித்தீர். திசை கட்டங்கம் அலைந்திடாமல் தீவிரம் வந்தமை தாங்குகிறீர். திசை கட்டங்கம் அலைந்திடாமல் தீவிரம் வந்தமை தாங்குகிறீர். என் முன் செல்லும் ஓம் சமூகம் எனக்கு அளிக்கும் இலை பாருதல். அது கோலம் ஓம் தடியும் ஒன்மயா என்னையும் கேட்டிடுதே. உமது கோலம் ஓம் தடியும் ஒன்மயா என்னையும் கேட்டிடுதே. கனி செடி நீர் கனிச்செடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாய் அடியேன் படர்ந்தோங்கிட. கிளை நறுக்கி களை பிடுங்கி கத்தரே காத்தமை சுத்தம் செய்தீர். கிளை நறுக்கி களை பிடுங்கி கத்தரே காத்தமை சுத்தம் செய்தீர். என் இதய தெய்வமே நீர் எனது இறைவா ஆருயிரே. நேசிக்கிறேன் இயேசுவேவாம் நேசமுகம் என்று காண்டிடுவேன். நேசிக்கிறேன் இயேசுவேவாம் நேசமுகம் என்று காண்டிடுவேன். சீருடனே பேருடனே சிறந்து ஜொலிக்கம் கொடுமுடியேல் சீக்கிரமாய் சேர்த்திடுவீர். தீவி சீயோனை வாஞ்சித்து நாடுகிறேன். தீக்கிரமாய் வாழ்ந்திடுவீர். சீயோனில் சேர்த்தனை இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். டேனியல் ராஜேஷ் பிரைஸ்லார், கவிதா சிஸ்டர் பிரைஸ்லார், லீலா பிரைஸ்லார். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு ஏசாயா 2வது அதிகாரம் 7வது வசனத்தை பார்க்கிறோம். இது ஒரு செழிப்பின் வசனம் மாதிரி தெரியும், ஆனா அது செழிப்பு கிடையாது. 2வது அதிகாரம் 7வது வசனம், அவர்கள் தேசம் வெள்ளியினாலும் பொன்னினாலும் நிறைந்திருக்கிறது, அவர்கள் பொக்கிஷங்களுக்கு முடிவில்லை. அவர்கள் தேசம் குதிரைகளாலும் நிறைந்திருக்கிறது, அவர்கள் ரதங்களுக்கு முடிவில்லை. இதை பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரியுது? என்னையா பொக்கிஷம் நிறைஞ்சிருக்கான், வெள்ளி நிறைஞ்சிருக்குது, பொன் நிறைஞ்சிருக்கு, எப்படி ஒரு ஆசீர்வாதம் நினைப்போம். ஆனா அது ஆசீர்வாதம் கிடையாது. சரி, இதுல ஒரு வார்த்தை ட்ரெஷர், பொக்கிஷம் இன்னைக்கு நம்ம தியானிக்க இருக்கிறோம். பொக்கிஷத்திற்கு என்ன ஒரு கரெக்டான ஒரு டிரான்ஸ்லேஷனா, நமக்கு பொக்கிஷம்னா நம்ம என்ன நினைப்போம்னா ஒரு பெரிய ஒரு கொடை இருக்கு, அதுக்குள்ள வைரம் வைடூரியம் தங்க காசுகள் எல்லாம் நிறைஞ்சிருந்தா அது பேர் என்ன சொல்லுவோம்? பொக்கிஷம். ஆனா அப்படி டிரான்ஸ்லேஷன் கிடையாது. அது என்ன கொடுத்திருக்காங்கன்னா எ பிளேஸ் ஆஃப் சேஃப் கீப்பிங். ஆச்சரியமா இருக்கு பாத்தீங்களா? அந்த மொழியை நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது அது சரியான அர்த்தத்தை நம்ம இதில் புரிஞ்சுக்க முடியும். எ பிளேஸ் ஆஃப் சேஃப் கீப்பிங். இப்ப இந்த பொக்கிஷத்தை இப்ப நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். உங்க செருப்பு இருக்கு. இப்ப ஏன் ஷூ எல்லாம் ரொம்ப சாதாரண ஷூ, நீங்க பாத்தீங்கன்னா அது ஆர்டினரி ஷூ.
ஆனா அதுலயே 10,000 12,000 ஷூ கிடைக்கும், 15,000 ஷூ கிடைக்கும். அந்த ஷூவை இரும்பு பெட்டியில் வச்சு பூட்ட மாட்டாங்க, அது வெளியில தான் இருக்கும். கார் 20 லட்சம் இருக்கும், 30 லட்சம் வரை வெளியில தான் நிற்கும், அது உள்ள வச்சு பூட்ட முடியாது. ஆனா இந்த பொக்கிஷம்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதை எப்படி வைப்பாங்கன்னா ஏ பிளேஸ் ஆஃப் சேஃப் கீப்பிங். புரிஞ்சுக்கிட்டுங்க, ஒரு வார்த்தைக்கு என்ன அழகான ஒரு விளக்கத்தரம் பார்க்கணும். இந்த ஃபர்ஸ்ட் பொக்கிஷத்தை நீங்க எங்க பார்க்கலாம்னா மத்தேயு 2வது அதிகாரம் 11வது வசனத்துல அந்த வைஸ் மேன் அவர்கள் வரும்போது வெறுக்கையோட வரல, பொக்கிஷங்களை கொண்டு வந்தார்கள். பொக்கிஷங்களை திறந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பணிந்து, அது சேஃப் கீப்பிங், அதை எங்க ரொம்ப பத்திரமா வச்சிருந்தா நினைச்சாங்க அதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ட்ரெஷருக்கு இங்கிலீஷ் வார்த்தை என்னன்னா TREASURE, ட்ரெஷர். இது இங்கிலீஷ் வார்த்தை. ஆனா எபிரேய வார்த்தையும் அதே மாதிரி தான் இருக்காங்க. ட்ரெஷுராஸ், THE மேல ஒரு கோடு, THESAUROS, ட்ரெஷரோஸ் அந்த ஒரு வார்த்தை. அப்ப a place of safe keeping, தங்கள் பொக்கிஷத்தை. மத்திய 3வது அதிகாரம் 13வது வசனத்துல ஸ்டோர் ஹவுஸ் நம்ம பார்க்கிறோம், பொக்கிஷம், சேஃப் பிளேஸ். என்னுடைய தாத்தா நாகர்கோயில்ல ஒரு தோட்டத்துக்கு நடுவில் ஒரு வீடு வச்சிருப்பாரு. அந்த வீடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க உள்ள போன உடனே திறந்தீங்கன்னா ஸ்டோர் ரூம். அவங்க ஒரு 2 டிவைட் பண்ணிருக்காரு. ஒரு பக்கம் ஃபுல்லா நெல் அடுக்கி வச்சிருப்பாங்க, இன்னொரு பக்கம் தேங்காய் வச்சிருப்பாங்க. அது சேஃபா வச்சிருப்பாங்க, புரியுதாங்க. ஆனா தென்னை மரம் வெளியில இருக்கும், மாடு வெளியில இருக்கும், இதுக்குள்ள அதாவது அது சேஃப் பிளேஸ். அதனாலதான் ட்ரெஷரோஸ்ங்கிறதுனா a place of safe keeping. சரிங்க, அத களஞ்சியத்தை பதரெல்லாம் போனதுக்கு அப்புறம் அதை கொண்டு ட்ரெஷர், அதாவது சேஃப் ஹவுஸ்ல கொண்டு வைப்பாங்க. சரி, இது ஊமையாகவும் சொல்லப்படுகிறது. மத்தேயு 12வது அதிகாரம் இந்த ஓமையாக எப்படி சொல்றாரு பாக்குறீங்கன்னா, மத்தேயு 12:35. மத்தேயு 12:35. நல்ல மனுஷன் இதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்துக்காட்டு. என்ன அழகா அந்த பொக்கிஷம் இப்ப ஓமையா மாறிச்சு. இது ட்ரெஷர் கிடையாது. என்கிட்ட இருக்கிற நல்லது என்ன அப்படின்னு வசனம் தான். உங்களுக்கு வசனம் தான் பிடிக்கும். யாராவது ஒரு ரட்சிக்கப்பட்டு ஒரு ஊழியக்காரர் என்கிட்ட வந்தாங்கன்னா நான் உடனே அவங்ககிட்ட கேட்பேன், இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு நான் கேட்பேன். ஒரு தடவை நாகர்கோயில இருந்து ஒரு ஊழியக்காரர், பெரிய ஊழியக்காரர், அவரு வந்தப்ப அவர் நாட்டில் எங்களுக்கு தூரத்து சொந்தம், என்னை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தார். வணக்கம் அண்ணே அப்படின்னு. என்னது அண்ணனா? நான் உனக்கு அண்ணன் கிடையாது, உனக்கு மாமா வர வேணும். தெரியுமா உனக்கு நான் எப்படி மாமான்னு வரேன்னு? அப்படின்னு ஆடி போயிட்டு இந்த முறையெல்லாம் நமக்கு ஒண்ணுமே வயசுல மூத்தரவங்க வணக்கம் வச்சு அண்ணன் சொன்னேன். அப்புறம் நான் ஒரு வசனத்தை கேட்டு, மாமா இந்த வசனத்துக்கு விளக்கம் தெரியுமா? விளக்கம் யாருக்கா தெரியுப்பா, எனக்கு பிரசங்கம் தான் பண்ண தெரியும், விளக்கம்லாம் எனக்கு சொல்ல தெரியாது அப்படின்ட்டு. அப்ப அவருடைய பொக்கிஷம் என்னன்னா பிரசங்கம் பண்றது. மேல ஏறுவாரு, முழங்கு மனம் முழங்கிட்டு கீழே அங்கே போயிட்டே இருப்பாரு, அதோட அவருக்கு முடிஞ்சிச்சு. ஆனா இந்த விளக்கம் இதை சொல்லுவார். எப்படி சொல்லுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்தவர்கள் இந்த சிஎஸ்ஐ மக்கள் பைபிளை வாசிச்சாலே எங்களுக்கு சந்தோஷம், வாசிச்சாலே எங்களுக்கு சந்தோஷம். பெந்தெகோஸ்து சபைக்கு போனீங்கன்னா அவங்க அந்த வசனத்துக்கு கொடுக்கிற விளக்கத்துல 2 வகையா டிவைட் ஆகிருக்கிறார். ஒரு விளக்கம் தங்களுடைய டாக்டரினை ஸ்ட்ரெஸ் பண்றதுக்காக ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு அதையும் அவரே சொல்லிடுவார். ஞானஸ்தானங்கள் அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு வெறி பிடிச்ச டாக்டர். நீ பாவம் செய்ய கண்டுக்கிட மாட்டோம், ஆனா நீ ஞானஸ்தானம் எடுத்துரும் அப்படின்னு சொல்லி அவங்க எந்த அளவு எக்ஸ்ட்ரீமா போவாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு பாஸ்டர் அவர் செய்தியில எப்படி சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஒரு கழுதையை அவுத்துட்டு வர சொன்னார். அவுத்துட்டு வரும்போதே அந்த கழுதையை இவங்க போய்
ஞானஸ்தானம் கொடுத்து அவர்கிட்ட கூட்டிட்டு வந்தாங்க. அப்படியே அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, அது படுத்து ஒரே இடத்துல கயத்துல கட்டி கிடந்துச்சு, அது எப்படிங்க அப்படியே ஆண்டவர் கொடுக்க முடியும்? அதனால அவருடைய சீஷர்கள் அந்த கழுதையை கொண்டு போய் அதுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து திரும்ப நம்முடைய ஆண்டவர் அதில் ஏற்றினார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, டாக்டர். ஆனா அவங்களால அநேக வசனத்துக்கு விளக்கம் சொல்ல முடியும். அது மாதிரி இங்க நம்ம ஒரு விளக்கம் எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நான் சொல்ற வார்த்தை ட்ரெஷர், பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை எதோட இணைத்து சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 12வது அதிகாரம் 35வது. நல்ல மனுஷன் இதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவளை எடுத்து காட்டுகிறோம். பொக்கிஷத்திற்கு முதல்ல நான் உங்களுக்கு சொன்னேன் சேஃப் பிளேஸ். சேஃப் பிளேஸ் பொக்கிஷம். சரி, அடுத்து நம்ம பார்க்கிறோம் மத்தேயு 6வது அதிகாரம் 19வது வசனத்துல. மத்தேயு 6:19. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் கெடுக்கும், திருவிழை கண்ணமுறை. இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்மகிட்ட எங்கிட்டலாம் ஒரு கபோர்ட் இருக்கு, சேஃப். அதை பூட்டி சாவி எடுத்து பாக்கெட்ல பத்திரமா வச்சிருக்கேன். அது சேஃப். அதுக்குள்ள என்னுடைய வேல்யூபிள் திங்ஸ் வச்சிருக்கேன். ஆனா அன்னைக்கு ஆண்டவர் வாழ்ந்த காலத்துல இந்த மாதிரி கபடும் கிடையாது, லாக்கும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அவங்களுக்கு வெறும் தரை தான் இருந்துச்சு. அந்த தரையில யாருக்கு தெரியாம ஒரு இடத்த தோண்டுவாங்க. தோண்டி ஒரு பானையில அவங்க பணம், வெள்ளி எல்லாத்தையும் போட்டு மூடியாக்க வச்சிருவாங்க. கல்லை பார்த்தானா அவனால கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இப்ப என்ன பிரச்சனை, இவங்க மறந்துடுவாங்க. சில நேரம் மறந்து அந்த பணம் அங்கேயே இருக்கும். அது பூச்சி அரிச்சு ஓட்டையாயிரும். 2000 ரூபாய் டிவால்யூஷன்ல இருந்து வரும்போது என்னுடைய பணத்துல நான் மாத்திட்டேன். என்கிட்ட ஒரு நண்பர் சொன்னாரு, எப்ப ஒரு 1.5-2 வருஷம் கழிச்சு, எப்பா என்கிட்ட ஒரு இடத்துல வச்சிருந்தேன், மறந்துட்டேன், இப்ப அதுக்கு டிவால்யூஷன் ஆச்சு, நீ உனக்கு ஏதாவது அதை செய்து முடியுமா? நான் சொன்னேன், நீ கொடுத்தீங்கன்னா நான் பத்திரமா வச்சுக்கிட்டேன், என்னைக்காவது நீங்க கேட்டா நான் திரும்ப கொடுத்துருந்தேன், நீ வச்சுக்கோ, என்கிட்ட இந்த மாதிரி நிறைய வச்சிருக்கேன் அப்படின்னு கொடுத்தாரு. அது என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப இதுதான் பொக்கிஷத்தினுடைய அர்த்தம். அடுத்து பாருங்க, 20வது வசனத்துல பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. சில வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கால ஒவ்வொரு பேங்கா திவால் ஆகி போச்சு. அடுத்து 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 எல்லா கட்டிங்க நான் வச்சிருக்கேன். அப்ப இந்த வசனம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லு, அமெரிக்காவில் உள்ள பேங்க் தீவால் ஆகுது, பணத்தை போன்றவெல்லாம் ஏமாந்து போயிட்டாங்க. ஆனா அதே பணத்தை அவங்க ஊழியத்தை கொடுத்திருந்தாங்கன்னா பரலோகத்துல அவருடைய பொக்கிஷம் அதிகமா இருக்கும். சரி, மத்தேயு 19வது அதிகாரம் 21வது வசனத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பணக்கார வாலிபனை பார்த்து என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 19:21. அதற்கு இயேசு, நீ பூர்ண சொர்க்கம் விரும்பினால் உனக்கு உண்டானவர்களை விற்று தரித்திரல் கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பிற்றோம். விற்று தரித்திரம் கொடு. இன்னைக்கு எந்த ஊழியக்காரர் சொல்ல மாட்டாங்க, வித்து என்கிட்ட கொடு, அதுக்கப்புறம் என்கிட்ட வாங்குறாரு. இப்ப என்ன இருக்கும்? ஒண்ணு இருக்காது, 0. ஆனா பரலோகத்துல பொக்கிஷம் நிறைய இருக்கும். சரி, இத அடுத்து நம்முடைய வாழ்க்கையில ரொட்டீன் ஒரு வாழ்க்கையாக பார்க்கிறதுக்கு பவுல் இதை மிக அருமையாக இதை இணைத்து சொல்கிறார். பவுல மாதிரி இந்த மாதிரி அந்த காம்பினேஷன் சொல்றது யாரையும் பார்க்கல, கம்பேர் பண்ணி சொல்றது. அவர் ஸ்போர்ட்ஸை பத்தி சொல்றாரு, அக்ரிகல்ச்சரை பத்தி சொல்றாரு. இங்க என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 7வது வசனம். இந்த மகத்துவமான வல்லமையை எங்களால் உண்டாயிராமல் தேவனாண்ட இருக்குது என்றும், இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டத்திலே பெற்றிருக்கிறோம். மண்பாண்டம் இதுக்குள்ள என்ன இருக்கிறது? பொக்கிஷம். பொக்கிஷம் என்னது? a place of safe keeping. நமக்குள்ள ஒளிச்சிருக்குது. யாருக்கு தெரியும்? நமக்கு தெரியும். நம்மோட கூட சுற்று இருக்கிற நீதிமான்களுக்கு அது தெரியும், மற்றவர்களுக்கு அது தெரியாது. பொக்கிஷத்தை இதுல அடுத்து ஒரு காரியத்தை கொலேசியர் 2வது அதிகாரம் 3வது, கொலேசியர் 2:3, அவருக்குள் ஞானம் அறிவு என்கிறாகிய பொக்கிஷங்கள் அடங்கியிருக்கு. இது உங்களால பார்க்க முடியுமா? முடியாது. ஆனா சேஃபா இருக்கு. இருக்கு, சேஃபா இருக்கு, பார்க்க முடியும்.
இதுல இன்னொரு வார்த்தை இருக்குது, அது என்னன்றதை மட்டும் நான் பார்த்து நம்ம அந்த செய்தி முடிக்க போறோம். காசாங்கிறது சண்டை போடுறாங்க. GAZA காசாங்கிறதுக்கு என்னன்னா ராயல் ட்ரெஷர். நான் சொன்னேன் ஒருத்த பூமிக்குள்ள ஒரு பானைக்குள்ள நிறைய வெள்ளி காசு, தங்க காசு, எக்ஸெட்ரா இருக்கு. ஆனா ஒரு நாள் காலியா இருக்கு. ஆனா அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 27வது வசனம், அந்தபடி அவன் எழுது போனான். அப்பொழுது எத்தியோப்பியா ராஜஸ்திரீயாகிய காந்தேகே என்புடைய மந்திரியும் அடைய பொக்கிஷம் எல்லாவற்றுக்கும் தலைவனா இருந்த பொக்கிஷத்துக்கு தலைவன். இந்த பொக்கிஷங்கிறது நீங்க பாக்குற ட்ரெஷராஸ் கிடையாது. இது வந்து காசா, GAZA கந்தாகே ராணியுடைய பொக்கிஷம். சரி, நம்ம வசனத்துக்குள்ள கடந்து செல்கிறோம். ஏசாயா 2வது அதிகாரம் 7வது வசனம். இது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். இந்த மேலாப்புல பார்த்தா பெரிய ஆசீர்வாதம் இந்த தேசத்தில் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அது கிடையாது. எப்படி காட்டுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் தேசம், அவங்க தேசம், அதுல கிளாரிட்டி இருக்கு. வெள்ளி பொண்ணுனால் நிறைந்திருக்கிறது. அவர்களுடைய தேசம் குதிரைகளால் பொக்கிஷங்களுக்கு முடிவில்லை. அவருடைய தேசம் குதிரை நிறைந்திருக்கு. அவர்களுடைய ரதங்களுக்கு முடிவில்லை என்னன்னா கவுண்ட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு குதிரையும் ரதம் இருக்கு. சரி, இது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபாகமம் 17வது அதிகாரம் 16வது. அவன் அநேக குதிரைகளை சம்பாதியாமலும் அநேக குதிரைகளை தனக்கு சம்பாதிக்கும்படி ஜனங்களை திரும்ப எகிப்துக்கு போகாது இருக்கணும். அந்த வழியை திரும்ப அநேக குதிரைகளை சேர்த்து வைக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாங்க. ஆண்டோடைய வார்த்தைக்கு மீறி செய்யற காரியம் அது ஆசீர்வாதம் போல தெரியும், அது கிடையாது. அடுத்து பாருங்க, அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடிக்கு அநேக ஸ்திரீகளை படைக்க வேண்டும். இது எல்லாமே ஆண்டவர் சொல்ற ஒரு கட்டளை. ஆனா அதுக்கு அகேன்ஸ்டா எப்படி இருக்குன்னா, அந்த தேசம் முழுவதும் குதிரைகளால பொக்கிஷத்தால நிறைந்திருக்கிறது. சரி, அப்ப இங்க என்ன நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமாதானம் தாங்க ஆசீர்வாதம். சாலோமன் நாட்கள்ல என்ன ஆசீர்வாதம் இருந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 1 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 26வது. 1 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 26வது. சாலோமன் ரதங்களையும் குதிரை வீரர்களையும் சேர்த்தார். அவனுக்கு 1400 ரதங்களும் 12,000 குதிரைகள் இருந்தது. அவைகளுக்கு ஒரு பிளேஸ் தேடி வச்சிருந்தார். இது ஆசீர்வாதம் போல தெரியும், ஆனா இவனுடைய வாழ்க்கை அப்படி கீழே வந்துருச்சு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாக்கோபு 5வது அதிகாரம் 12வது வசனம், யாக்கோபு 1வது அதிகாரம். இந்த பொன் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள் ஐஸ்வர்யவான்களை கேளுங்கள், உங்கள் மேல் நிருபத்திற்கு மிக இவங்கள ஐஸ்வர்யவான்கள். ஏன் ஐஸ்வர்யவான்கள் சொல்லுங்க பார்ப்போம். நிறைய சேர்த்துட்டாங்க, அவங்களுக்கு பெருமை வந்துருச்சு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் ஐஸ்வர்யங்கள் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் போட்டிருக்கு, உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்து அந்த துரு உங்களுக்கு விரோதமா சாட்சியா இருக்கும். கிளியர். இவ்வளவு சேர்த்து வச்சிருக்கல, இது உனக்கு ஹெல்ப் பண்ணாது. இது எப்படி இது ஹெல்ப் பண்ணாதுங்கிறது ஒரு நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். சிலோன்ல சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு யுத்தம் நடந்துச்சு. விடுதலை போர், விடுதலை பேராளிகள் ஒரு யுத்தம் நடந்துச்சு. விடுதலை புலி சரி. அந்த நேரத்தில் ஒரு பெரிய கோடீஸ்வரன், அப்படி ஒரு கோடீஸ்வரனை பார்க்க முடியாது. அந்த ஊர்ல அவங்களை எல்லாம் கொல்றாங்கன்னு முதவே நியூஸ் கிடைச்சி, அவர் 2 பெரிய சூட்கேஸ்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேல்யூபிள் திங்ஸ், காரெல்லாம் கொட்டுற முடியாது பார்த்தீங்களா, எதெல்லாம் அவருக்கு ரொம்ப வேல்யூபிள் இருக்கோ நிறைச்சு 2 பெட்டி வச்சிருக்காரு. அவருக்கு 3 பசங்க, அவங்களுக்கு ரொம்ப வேண்டான்ட்டு கொஞ்சம் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சின்ன பெட்டி வச்சிருக்காங்க. அவங்க அம்மா 3 பேரும் முன்னாடி போறாங்க.
இவர் 2 பெட்டியும் தூக்கிட்டு வர்றாரு. இப்போ கொஞ்சம் தூரத்தில் போட் இருக்கு. அந்த போட்டில் ஏறியாச்சுன்னா உயிர் தப்பிச்சுக்கலாம். இவர்கிட்ட அவங்க பசங்க சொல்றாங்க, அப்பா அந்த பெட்டி வேண்டாப்பா, வாங்கப்பா, நம்ம போய் சம்பாதிச்சுக்கலாம். டே உனக்கு தெரியாது அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன்னு அங்கிருந்து சண்டை போட்டுட்டு இருக்காரு. அது கூட இந்த யுத்தம், அந்த ராணுவம் அப்படியே வர்றாங்க, டுன்னு ஷூட் பண்ணுறாங்க. இந்த பசங்களும் அம்மாவும் போட்டில் ஏறிட்டாங்க. ஆனால் இவர் பொத்துன கீழே விழுந்து குண்டடிப்பட்டு செத்தார். பாருங்களேன், இவருக்கு எது முக்கியமாக இருந்துச்சு? பணம். அந்த பணம் அதுக்கு அகேன்ஸ்டாக வந்துருச்சு. பார்த்தீங்களா? சரி, அப்போ பொக்கிஷத்தை விட்டு ரொம்ப காஷியஸாக இருக்கும். ஆண்டவர் இந்த பொண்ணை குறித்து சொல்லும் பொழுது அவருடைய பிள்ளைகளை, இஸ்ரேல் மக்களை எப்படி வைக்கணுங்கிற ஆசைப்பட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போம். ஏசாயா 13வது அதிகாரம் 12வது. நீங்க பார்க்கிறது ரியல் பொண்ணு கிடையாது. இஸ்ரேல் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி இருக்கணும். புருஷர்களை பசும் பொன்னிலும், மனுஷர்களை ஒப்பரின் தங்கத்திற்கும் அபூர்வமாக்குவேன். அபூர்வம் ரேர். ஒரு இஸ்ரேல் மக்கள்ல ஒரு யூதனை பார்க்கறதுக்கு அப்படி ஒரு ரேர். ஏன்னா அவன்கிட்ட இருக்கிறது அத்தனை பொக்கிஷங்கள், மறைவான பொக்கிஷங்கள். ஆண்டவர் கொடுத்து அவன் சொல்றது விளக்கங்கள் இப்படி ஆக்குவேன்னு நினைச்சாரு. ஆனா அவங்க அந்த மாதிரி இருக்கல. அவங்க இதை விட்டுட்டு உலக பிரகாரமான காரியத்துக்கு போயிட்டாங்க. இந்த குதிரைனால ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் சொல்றார், நோ யூஸ். குதிரைனால யூஸ் கிடையாதுங்கிறார். ஏசாயா 30வது அதிகாரம் 15. ஏசாயா 30:15. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்ததால் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆண்டவர் மனம் திரும்பி அமர்ந்து ஸ்டே வித் மீ, என் கூட அவர் ரட்சிக்கப்படுங்கிறார். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமைதியும் நம்பிக்கையும் உங்களுக்கு பலனா இருக்கும். கர்த்தர் சொல்கிறார், நீங்களோ அப்படி செய்ய மனதில்லாமல். ஆண்டு சொல்றாங்க ஆப்போசிட் ஆச்சு. இப்ப ஏற்கனவே சொன்னேன் பாத்தீங்களா, ஒரு மனிதனை ஒரு பசும் பொன் வர ஆக்குவேங்கிறாரு. ஆனா அவங்க அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு ரியல் கோல்டு மட்டும் போதுங்கிறாங்க. அப்படி குதிரைகள் மேல் ஏறி, ஏசாயா 30வது அதிகாரம் 16. அப்படியே ஓடிப்பவர்கள் வேகமாக வாங்கன மேல் ஏறி போவோம் என்றீர்கள், அப்படியே உங்களை துரத்தவர்கள் வேகம். நான் சொன்ன சம்பவம் இருக்காங்க. பைபிள் உள்ளது நடக்கும், நடந்துருச்சு, இன்னும் நடக்கும், அது சந்தேகமே இல்லை. சரி, பைபிள் இது ஒரு ஜீவனுள்ள ஒரு புஸ்தகம், உங்களுக்கு தெரியும். 31வது அதிகாரம் 1 வசனம். ஏசாயா 31:1. சகாயம் அடையும்படிக்கு இஸ்ரவேல் பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் ஈജിப்துக்கு போய் குதிரை மேல் நம்பிக்கை வைத்து ரதங்களையும் அநேக குதிரைகளையும் நாடி குதிரை வீரர்களினாலே மகா பலசாலி இருப்பதனாலே அவர் நம்பிக்கைக்கு ஐயோ. சரி, இன்னைக்கு இதை நம்ம எப்படி அப்ளை பண்றோம் நான் சொல்றேன். இந்தியா பாகிஸ்தான் ஒரு வார் வந்துச்சு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, கார்கில் யுத்தம் வந்துச்சு. அந்த நேரத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாகிஸ்தானுக்கு ரஷ்யா பிளேன் கொடுத்துச்சு, லேட்டஸ்ட் டெக்னாலஜி பிளேன் கொடுத்தாங்க. அந்த பிளேனை இவங்களுக்கு ஓட்ட தெரியாது. இவங்களுக்கு அவசர அவசரமா ஒரு 1 day கிராஷ் கோர்ஸ் பைலட் எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. இப்ப இங்க J.M. ஸ்டாலின் இருக்காரு, அவர்கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா இப்ப வந்திருக்கிற பஸ் எல்லாம் லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ற சொல்றாரு. அந்த காலத்து பஸ்ஸுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. அந்த பஸ்ல ஒரு டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா ஒரு மீட்டர் மாதிரி ஒரு பாக்ஸ் தூக்கிட்டு வருவாங்க. அதை கனெக்ட் பண்ணா அது சொல்லுமா என்ன ஃபால்ட் இருக்குன்னு சொல்லுங்க. அதை ஓட்டுறதுக்கும் ஸ்பெஷல் ட்ரைனிங் தரும். இதுபோல இவங்க அது ஒரு பெரிய ஜோக் என்னன்னா, ஒரு பைலட் ஓட்டி போயிட்டே இருக்காரு அந்த ரஷ்யன் இதை. அதெல்லாம் அந்த லாங்குவேஜ் ரஷ்யன் லாங்குவேஜ் எழுதியிருக்காங்க, இருந்தாலும் தெரியாது. ஏதோ ஒரு பட்டன் அமைக்கிருக்காரு ட்ராயிங். அந்த பட்டன் நமக்கு இந்த சீட்டு எக்ஸைட் ஆகி வெளியே வந்துருச்சு. அது என்னன்னா, அந்த பிளேன் கிராஷ் ஆகும்போது இவர் உயிரை தப்பிக்கிறதுக்கு அந்த பட்டன் நமக்குனா இவர் வெளியே வந்துடுவார். ஆனா
வெளியே வந்துடுறாரு. இந்த பிளேன் எங்கேயோ போய் விழுந்து அது காலையே போச்சு. அப்ப குதிரையில சொல்றாரு ஆண்டவர். அதைத்தான் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 31வது அதிகாரம் 31வது வசனம், குதிரை மேல் நம்பிக்கை வைத்து அதை மகா பலசாலி அவங்க அதை நம்பி இருக்காங்க. சரி, இது அடுத்த ஒரு நிலைமை. சரி, பாப்போமா? சங்கீதம் 27ல ஒரு ஆழமான ஒரு சங்கீதத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த குதிரை ரதம்னா என்ன, அது பக்கா பேஸ்ட் அப்படின்னு சொல்லி 20வது அதிகாரம் 7வது. சிலர் குதிரைகளை குறித்து, சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களும் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஆப்போசிட். அவங்க விழுந்துட்டாங்க, நாங்க நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தாவை ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. ஏன் செவி கொடுப்பாராக? இவங்க ரதத்தையும் குதிரையும் நம்பல, ஆண்டவர் நம்பி இருக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவர்கள் மனம் திரும்பி என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓசியா 14வது அதிகாரம் 14:3. ஆசிரியா எங்களை ரட்சிப்பதில்லை, நாங்கள் குதிரையின் மேல் ஏற மாட்டோம். எங்கள் கைகளின் கிரியைகளை பார்த்து நீங்கள் எங்களுக்கு தேவர்கள் நாங்கள் சொல்ல மாட்டோம். இதுவரை சொன்னாங்க, இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவர்கள் உம்மிடத்திலே இரக்கம் பெற்றார்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்போ ஒரு ஸ்டேஜ்ல அவங்களுக்கு உணர்வு வந்துருச்சு, நாங்க போக மாட்டோம். இந்த குதிரையை குறித்து ஒரு வசனம் இருக்கு, நீங்க தேடி பிடிச்சு போறோம். குதிரை கண் மலையில் மேல் ஏறாது அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. நான் எடுத்து வச்சிருக்கேன், அதை சொல்ல மாட்டேன். சரி, இப்ப சில குதிரைகளை உங்களுக்கு நான் காட்ட போயிருக்கேன். அது ஆச்சரியமான குதிரை. அபகுக் பக்கம் 1086. ஆபகுக் 3வது அதிகாரம் 15வது வசனம். திரளான தண்ணீர் குவியல் குவியலாக சமுத்திரத்தில் உமது குதிரைகளோடு நடந்து போனீர்களே. நான் காமிச்சேன், செங்கடல இந்த குதிரையை பார்க்கிறோம். ஆண்டா அவரு குதிரையோடு நினைச்சாரா நடந்து போகிறார். கடைசியா ஒரு குதிரையை பார்த்து நம்ம அதை முடிக்க வைக்கிறோம். வெளிப்படுத்துதல் 9வது அதிகாரம். இது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எங்கிட்ட கேட்டீங்கன்னா நான் இது எப்படி ரோபோட் அப்படின்னு சொன்னேன். ரோபோட் சாதாரண நம்ம குதிரை கிடையாது. ரைட். 9வது அதிகாரம் 17வது வசனம். குதிரைகளையும் அவர்கள் மேல் ஏறி இருந்தவர்களையும் நான் தரிசனத்திலே கண்டேன். அவர்கள் அக்கினி நிறமான நீல நிறமும் கந்தக நிறமான மார்பகத்தையும் புரிந்ததாகும். குதிரைகளுடைய தலைகள் சிங்கங்களின் தலைகளில் பொருள். குதிரைக்கு எங்கேயாவது சிங்கம் தலை இருக்குவாங்க. இது ரோபோட். அவருடைய வாயிலிருந்து அக்னியும் புகையும் கந்தகம் வந்துச்சு. வாயிலிருந்து புறப்பட்ட அக்னி புகை கந்தகம் மனுஷனின் 1/3 பங்கை காலி பண்ணிடுச்சு. அப்ப இது ஒரு குதிரை, ஆனா இது ரோபோட். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. பொக்கிஷத்தை குறித்து நீ கொடுத்த விளக்கத்திற்காக நன்றி. நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம் ஐயா, உம்மை பற்றிக் கொண்டிருக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.